அடுத்து we'll get into software testing. Software testing is a set of activities that can be planned in advance and conducted systematically. ஸோ சாஃப்ட்வேர் டெஸ்டிங்ன்றது நமக்கே தெரியும். டெஸ்டிங் எதுக்கு பண்ணுவோன்னா, நம்ம கரெக்டாக தான் சிலதை பண்ணிகிட்டு இருக்குமா, நம்ம கரெக்டாக தான் அந்த ப்ராசஸில் போயிட்டுருக்குமான்றதை தெரிஞ்சிக்க தான் நம்ம டெஸ்டிங் பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன இருக்குன்னா, லோ லெவல் டெஸ்ட்டுன்னு ஒன்று பண்ணும். ஸோ அது சோர்ஸ் கோட் கரெக்டாக பண்ணுதா அப்படின்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் வந்து லோ லெவல் டெஸ்டிங்ன்றது. ஹை லெவல் டெஸ்டிங் எதுக்குன்னா, இந்த ஃபங்க்ஷன் கரெக்டாக நடக்குதா, அது கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்குதா. அப்போ ஹை லெவல்ன்றது ஆப்ரேட் பண்ணி பார்க்குறது, லோ லெவல்ன்றது கோடில் கை வைக்கிறது. இன்டர்ஃபேஸ் லெவல் இஸ் ஹை லெவல், கோட் லெவல் இஸ் லோ லெவல் நம்ம எடுத்துப்போம். வெரிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷன். வெரிஃபிகேஷன்ன்றது என்னன்னா, கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களா ஒரு ஃபங்க்ஷனை, ஹவ் ஐ பில்ட் அ ப்ராடக்ட் கரெக்ட்லி அப்படின்னு கேட்குறது. வேலிடேஷன்ன்றது எப்படின்னா, அது கேட்டது தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது. இப்போ வேலிடேட்டர்ன்றது எப்படி சொல்லணும்னா, ஆர் வி பில்டிங் த ரைட் ப்ராடக்ட், கரெக்டாக தான் ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணுறோமான்னு கேட்குறது வெரிஃபிகேஷன். அதாவது அந்த ப்ராடக்ட் வந்து கரெக்டாக போயிட்டுருக்கா, தப்பாக போதா, எரர் வருதா அப்படி கேட்குறது. வேலிடேஷன்ன்றது எப்படின்னா, நம்ம கரெக்டான ப்ராடக்டை தான் பண்ணிகிட்டு இருக்கோமா அப்படின்னு கேட்குறது. அதாவது வேலிடேஷன்ன்றது எப்படி சொல்லலாம்னா, இப்போது ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்க, அதில் 10 கேரக்டருக்கு மேலே கொடுக்காதீங்கன்றப்ப நீங்கள் 11 கேரக்டர் கொடுத்தீங்கன்னா 10 தானே கேட்டேன், நீ ஏன் 11 கொடுக்குற, அது வேலிடேஷன். வெரிஃபிகேஷன்ன்றது பாஸ்வேர்டை கொடுத்து கரெக்டாக உள்ளே போய் நீ தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா அது வெரிஃபிகேஷன். ஸோ ப்ராடக்டை கரெக்டாக பண்ணுறீங்களான்னு கேட்குறது வெரிஃபிகேஷன், கரெக்டான ப்ராடக்டை தானே பண்ணுறீங்கன்றது வேலிடேஷன். கரெக்டான ப்ராடக்ட்ன்ற வேலிடேஷன் எப்போ வரும்னா, கஸ்டமர் கேட்குறது தான் பண்ணுறீங்களான்றது. ஸோ அதுலேயும் சில சாஃப்ட்வேர் அஷூரன்ஸ், சாஃப்ட்வேர் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் என்ன பார்த்திங்கன்னா, எரர்னா என்ன. எரர்ன்றது வந்து ஒரு சின்ன மிஸ்டேக், அது வந்து நம்ம சைடில் யார் டெவலப் பண்ணுறோமோ அவங்க சைடில் நடக்கிறது. அதே ஸ்டெப்பு, ஒரு இன்கரெக்ட் ஸ்டெப்பையோ இல்லை ஒரு ப்ராசஸையோ நான் ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமில் போட்டு அதனால் அந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு லூப்பில் போயிடுச்சு, இல்லை அந்த ப்ரோக்ராம் வந்து நான் ரெஸ்பான்சிவாக நின்றுடுச்சு, அதாவது போகக்கூடாத விதத்தில் அது போயிடுச்சுன்னா அதை வந்து நம்ம ஃபால்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ யூஸ்வலாக கோல்டுலே பார்த்தீங்கன்னா ஃபால்ட் டாலரன்ஸ் ஆட்ரிபியூட் அதில் இருக்கணும். இப்போ ஒரு எக்ஸப்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அதிலே வந்துட்டு இந்த மாதிரி ஆச்சுன்னா, ஒரு எரர் வந்துச்சுன்னா இந்த மாதிரி சொல்லுங்கள் அப்படின்ட்டு அந்த ஃபால்ட் டாலரன்ஸ் மெத்தடே அதில் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். அப்போ எரர்ன்றது நம்ம சைடில் நடக்கிறது, அது ப்ரோக்ராமில் ரிஃப்ளெக்ட் ஆகி அது சரியாக ஒர்க் ஆகாததை வந்து ஃபால்ட்டுன்னு சொல்கிறோம். பக்குன்றது வந்து அந்த கோடில் நடக்கிற ஒரு எரர், அந்த கோடிங்கில் இருக்கிற எரர் வந்து பக்கு. ஃபெயிலியர்ன்றது எப்படின்னா, இப்போ ஒரு ஃபால்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ப்ரோக்ராமில், அப்போ இட் இஸ் த இன்னெபிலிட்டி ஆஃப் த சிஸ்டம் டு பெர்ஃபார்ம் த ரெக்வயர்ட் ஃபங்க்ஷன். அது வந்து இப்போ ஒரு இன்ஃபினைட் லூப்பில் போய் நின்றுச்சுன்னா அப்போ நான் கேட்குறது அது செய்யலைல்ல, அப்போ அது வந்து ஃபெயிலியர். அதுவே அந்த ஃபெயிலியர் ஒரு கஸ்டமரை போய் ரீச் பண்ணுறப்போ அதை டிஃபெக்ட்னு சொல்லுவோம். when application is not working as per the requirement, அதாவது கஸ்டமர் திறக்கிறப்போ ஒரு ப்ராடக்ட் நம்ம டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்னு சொல்லுவோம் தெரியுமா, இது வந்து ஆக்சுவலி பில் பண்ணணும், ஆனால் பில் பண்ணுறதுக்கு அப்புறம் கம்முன்னு இருக்குது அப்படின்றப்ப அது டிஃபெக்டாக மாறுது. ஸோ இந்த எரர், ஃபால்ட், பக், ஃபெயிலியர் எல்லாம் டெவலப்மெண்ட் சைடில் நடக்கிறது. டிஃபெக்ட்ன்றது கஸ்டமர் சைடில் ரீச் ஆகிறப்ப நமக்கு தெரியாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ யூனிட் டெஸ்டிங், இன்டகிரேஷன் டெஸ்டிங், வேலிடேஷன் டெஸ்டிங், சிஸ்டம் டெஸ்டிங்னு 4 விதமாக கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யூனிட் டெஸ்டிங்ன்றது வந்து ஒரு ஒரு சிங்கிள் பர்டிகுலர் ஃபங்க்ஷனோ ஒரு காம்போனண்ட்டோ ஒரு மாடியூலோ கரெக்டாக வேலை செய்யுதா அப்படின்னு பார்க்குறது. இப்போ நான் மொத்தம் ஒரு 4 ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்கு தனியாக ஒரு யூனிட் டெஸ்ட் நடத்துவேன், இதுக்கு தனியாக ஒரு யூனிட் டெஸ்ட் நடத்துவேன், இதுக்கு ஒன்று நடத்துவேன், இதுக்கு ஒன்று நடத்துவேன். இது 4த்தையும் நல்லா கரெக்டாக வேலை செய்துன்னொன்னே இதை இணைச்சி நான் நடத்துகிறது தான் வந்து இன்டகிரேஷன் டெஸ்டிங். ஸோ நேம்லே உங்களுக்கு இருக்குது. இன்டகிரேஷன் டெஸ்டிங் addresses the issues associated with the problems of verification and program construction. ஸோ எல்லா மாடியூலையும் நான் ஒன்றா இணைக்கிறப்ப எனக்கு வரக்கூடிய ப்ராப்ளத்தை இன்டகிரேஷன் டெஸ்டிங் பார்த்துக்கும். ஸோ திஸ் டயக்ராம் வில் பி டெல்லிங் யூ கிளியர்லி. ஸோ யூனிட் டெஸ்ட்ன்றது ஒரு பிளாக் அந்த கோடில் நடக்கிறது. இன்டகிரேஷன் டெஸ்டிங்ன்றது எங்கே நடக்குதுன்னு பாருங்கள், டிசைன் லெவலில். ஸோ அந்த கோடெல்லாம் கரெக்டாக பண்ணுதா அப்படின்றத இன்டகிரேட் பண்ணி நம்ம செக் பண்ணுறது. ஸோ யூனிட் டெஸ்டிங் வந்து வெரிஃபிகேஷன் எஃபர்ட் ஆன் த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் சாஃப்ட்வேர் டிசைன். And this type of testing is conducted in parallel for multiple components. So ஒன்றுத்துக்கு ஒன்று டிபெண்ட் ஆகும் தானே, யூனிட் மட்டும் தானே டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ 4 யூனிட்டையும் நான் ஒன்றா கூட டெஸ்ட் பண்ணிக்கலாம் பேரலாக. எந்த மாதிரி டெஸ்ட் கேசஸ் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக தான் ஃப்ளோ போகுதான்னு செக் பண்ணணும்,
தப்பாக கம்பேர் பண்ண என்ன ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும். பவுண்டரி டெஸ்டிங் பண்ணணும். எஸ்பெஷலி அரே யூஸ் பண்ணுறப்ப நான் வந்து n number of elements, எக்ஸாம்பிள் ஒரு 5 கொடுக்குறேன்னா the array will be evaluating from 0 to 4. அப்போ 5th இதை செக் பண்ணுறப்ப அது என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுதுன்னு நமக்கு தெரியணும். அது ஒரு ஃபால்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அந்த 5th இதை, அது அந்த பக்கை நீங்கள் கிளியர் பண்ணணுன்னா நீங்கள் ஒரு எக்ஸப்ஷன் எழுதணும். அது மீறி போயிட்டா வேறு மாதிரி அதை திருப்பி விடுன்னு எழுதணும். இன்டகிரேஷன் இஸ் லைக் கேன் யூ சி மாடியூல் 8, மாடியூல் 5, மாடியூல் 6 இதெல்லாம் சேர்த்து மாடியூல் 2. ஸோ டாப் டவுன் இன்டகிரேஷன், பாட்டம் அப் இன்டகிரேஷன் 2 இருக்குது. இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸிங் லெவலில் என்னென்ன எரர் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறது. அதாவது யூனிட்லேயே அது கரெக்டாக பண்ணியிருக்கலாம், பட் ரெண்டுத்தையும் இணைக்கிற இடத்துல அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றது தான் இந்த இன்டகிரேஷன் டெஸ்டிங். ஸோ டாப் டவுன்ன்றது எப்படின்னா M1லேருந்து M2 M3 அப்புறம் M5 M6 அப்புறம் M8 இப்படி கொண்டு வர்றது. பாட்டம் அப்ன்றது எப்படின்னா இந்த சின்ன லெவல்லேருந்து வர்றது. ஃபர்ஸ்ட் அட்டாமிக் மாடியூல்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடும். எக்ஸாம்பிள் இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் சேர்த்து பண்ணிவிட்டு இப்போ இதை ஃபுல்லாக ஒரு கிளஸ்டராக டெஸ்ட் பண்ணி இந்த இடத்துக்கு வர்றது, இதை ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி இந்த இடத்துக்கு வர்றது, இந்த பார்ட்டை டெஸ்ட் பண்ணி இந்த இடத்துக்கு வர்றது. அப்போ இது ரெண்டுத்தையும் இணைச்சி இதுவும், இது ரெண்டுத்தையும் இணைச்சி இதையும் லாஸ்ட்டாக இங்கே எடுத்துகிட்டு வந்து டெஸ்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து எரர் இருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்ணிக்கிறது ஒரு பக்கம். ஸோ காம்போனன்ட்ஸ் ஆர் இன்டகிரேட்டட் ஃப்ரம் பாட்டம் அப். அதனால் ஃபங்க்ஷனாலிட்டி ப்ரொவைடட் பை காம்போனன்ட்ஸ் இஸ் ஆல்வேஸ் அவைலபிள். அதனால் ஸ்டப் அதுக்கு மேலே நீங்கள் பிரிக்க தேவையில்லை, ஏன்னா நீங்கள் கீழே இருந்து தான் மேலே போகிறீங்க. இந்த இடத்துல வந்து எப்படின்னா நான் மாடியூல் 1 டெஸ்ட் பண்ணுறப்ப எனக்கு அது 2 மாடியூலை கால் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. Modules are integrated by moving downward through the control hierarchy beginning with the main control module. அப்போ எனக்கு இதில் 2 மாடியூல் வருதுன்னா அந்த 2 டெஸ்ட் பண்ணுங்க, அதுலேருந்து 2 மாடியூலுக்கு கால் போகுதுன்னா அது 2 டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றத ஒரு லெவலாக கீழே இறங்கி வர்றது. இது வந்து மேலே மேலே எடுத்துகிட்டு வந்து பண்ணுறது. தேர் இஸ் சம்திங் கால்ட் ரிக்ரெஷன் டெஸ்டிங். இது எப்படின்னா ஒரு டெஸ்டிங் செட்டு முடிச்சிட்டோம், ஒரு சின்ன சேஞ்ச் நடந்திருக்குன்றதுனால அதனால் இதில் வேறு ஏதாவது பாதிப்பு நடக்குதான்னு தெரிஞ்சிக்க we are doing a re-execution of some subset of test. அப்போ அதை தான் வந்து நம்ம ரிக்ரெஷன் டெஸ்டிங்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து இதெல்லாம் சேர்ந்து D1 கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த இடத்துல எதையாவது மாற்றிட்டேன், இங்கே நான் சேஞ்ச் பண்ணுறேன்னு வைங்க. நான் வந்து இந்த பார்ட்டெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை, ஓகேவா? நான் நேராக என்ன பண்ணுறேன்னா இந்த பார்ட்டை டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த செட்டை மட்டும் நான் திருப்பி டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். that some subset of test to ensure that changes have not propagated unintended side effects. அப்போ இது D1 பாதிச்சிருக்கான்னு பார்ப்பேன். இது D1 பாதிக்கலைன்னா ஐம் ஃப்ரீ, நான் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்கு டெஸ்டிங் வந்து 1 2 3ன்ட்டு இது 3தோட முடிஞ்சு போச்சு. இதிலே வந்து it ensures that changes do not introduce unintended behavior or additional errors. அடுத்து ஸ்மோக் டெஸ்டிங். இது வந்து எதுக்குன்னா டைம் கிரிட்டிக்கல் ப்ராஜெக்ட்ஸ்க்காக allowing the team to assess the project on a frequent basis. ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பேசிங் மெக்கானிசம் தான். சீக்கிரம் கரெக்டாக பண்ணுதா, கரெக்டாக நடக்குதான்ட்டு அந்த குறிப்பிட்ட டைமில் ஃப்ரீக்வெண்ட்டாக நடத்தக்கூடிய டெஸ்ட்டை வந்து ஸ்மோக் டெஸ்டிங் சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். We have something called white box testing and black box testing. இப்போ white box testing என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மெயினாக வந்து இதை ஸ்ட்ரக்சரல் டெஸ்டிங்னு ஆக்சுவலாக சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா இதை கிளாஸ் பாக்ஸ் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோடை கரெக்டாக டெஸ்ட் பண்ணுற வேலையை தான் வந்துட்டு ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் பண்ணுது. அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை கோட் பண்ணி வச்சுருக்கோன்னா அந்த கோடில் எல்லாம் கரெக்டாக இருக்கா. எக்ஸாம்பிள் வந்து ஒரு லாஜிக்கல் டிசிஷன் வந்து கரெக்டாக எடுக்குதா, லூப் கரெக்டாக இட்ரேட் ஆகுதா, பவுண்ட்ரி கரெக்டாக இருக்கா, அதுக்கு மேலே அரேவை கேட்டு போகுதா, இன்டர்னல் டேட்டா ஸ்ட்ரக்சர்லாம் கரெக்டாக இருக்கா, ஒரு அரேவை வந்து நான் இன்ட்டாக மாற்றுறேனா, இல்லை இன்ட்டை எங்கேயாவது நான் ஸ்ட்ரிங்காக மாற்றுறேனா, இல்லை இன்ட்டை எங்கேயாவது நான் வந்து ஸ்ட்ரிங்கை எங்கேயாவது நான் வந்து இன்ட்டாக மாற்றுறேனா, அந்த மாதிரி செக் பண்ணுறது எல்லாமே வந்து ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்கில் வரும். அதில் பேசிஸ் பாத் டெஸ்டிங்னு ஒன்று இருக்குது. இது ஒரு ஃப்ளோ கிராஃப் நோட்டேஷன் வச்சுக்கோங்க. இதுதான் ஒரு ஃப்ளோ சார்ட்னா அதை ஒரு ஃப்ளோ கிராஃபாக மாற்றி கரெக்டாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இஃப் யூ ஆர் வெரி ஷியோர் கேன் யூ ஃபைண்ட் வாட் கிராஃப் இஸ் திஸ்? டிசம்பர் 2019 கொஸ்டின் பேப்பரில் 5 questions ஃப்ளோ கிராஃப்னு கொடுத்துருந்தாங்க. உண்மையாலே எனக்கு இதை ப்ரிப்பேர் பண்ணுறப்ப தான் தெரியுது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கொஸ்டின்னு. ஐ சேஞ்ச் த டிஸ்கிரிப்ஷன், என்னால் வீடியோவில் மாற்ற முடியல. ஸோ ஐ எம் கரெக்டிங் ஹியர்.
those 5 questions, the 91 to 95 questions in December 2019 question paper belongs to software engineering part testing topic. Okay, ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ கிராஃப்ஸாக மாற்றிக்க சொல்கிறாங்க. ஸோ இண்டிபெண்டன்ட் பாத்துன்றது என்னன்னா, த பாத் மஸ்ட் மூவ் அலாங் அட்லீஸ்ட் ஒன் எட்ஜ் தட் ஹஸ் நாட் பீன் ட்ரவர்ஸ்ட் பிஃபோர் த பாத் இஸ் டிஃபைன். ஸோ எட்ஜஸ் ரிப்பீட் ஆகாமல் நம்ம ஃபைன் பண்ணக்கூடிய இண்டிபெண்டன்ட் பாத் தான். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எப்படி ட்ராவல் பண்ணுறோன்றதா இண்டிபெண்டன்ட் பாத். இதில் சைக்ளோமேட்டிக் காம்ப்ளெக்சிட்டின்னு ஒன்று இருக்குது. அதாவது லாஜிக்கல் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த ப்ரோக்ராமை மென்ஷன் பண்ணுறதுக்கு இதில் வந்து அதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்ற ஃபார்முலாஸ்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ப்ரெடிகேட்னு ஒன்று என்ன, ரீஜன் என்ன, இதிலே பார்த்தீங்களா ரீஜன் என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதெல்லாம் எட்ஜ் எதெல்லாம் நோடு அப்படின்னு எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பார்ட்டு அப்படியே உங்களுடைய பார்வைக்கு நான் வைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பேசிஸ் பாத் டெஸ்டிங். ஸோ பாத் எப்படி இருக்குது, சீக்வன்ஸ் இப்போ பாருங்கள், சீக்வன்ஸ்னால் எப்படி போகுது, இஃப்னா இப்படி போகும், வைல்னா எப்படி போகும், அன்டில்னா எப்படி போகும், கேஸ் ஸ்ட்ரக்சர்னால் எப்படி போகும், ஸ்விட்ச் கேஸ் இருக்குல்ல அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்றதுக்கான அந்த லூப், அந்த ப்ரோக்ராம் கன்ஸ்ட்ரக்டோட டெஸ்டிங்கை தான் வந்து இது மீன் பண்ணுது. இந்த டாப்பிக்கில் இருக்க சப்டாபிக்ஸை வந்து நான் ஆர்டரில் வைக்கல, அது எந்த ஃப்ளோவில் போதோ அந்த ஃப்ளோவில் வச்சுருக்கேன். டிரைவிங் டெஸ்ட் கேசஸ் எப்படின்னா, இப்போ ஒரு ஃப்ளோகிராஃப் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதோட சைக்ளோமேட்டிக் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு எடுத்துகிட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் பாத் என்னன்னு எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டெஸ்ட் கேசஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். எப்படின்னா, டேட்டா ஷுட் பி சோசன் தட் கண்டிஷன்ஸ் வந்து கரெக்டாக பண்ணுதா, ஒரு டெஸ்ட் கேஸும் வந்து கரெக்டாக ரிசல்ட் கொடுக்குதா, டெஸ்ட் கேசஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒன்றா எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி, இப்போ தனித்தனியாக எக்ஸிக்யூட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், பாத் கரெக்டாக கண்டுபிடிக்குதா, ப்ரெடிகேட் நோட் கரெக்டாக கண்டுபிடிக்குதா, இதெல்லாம் நம்ம தனித்தனியாக பார்த்துக்கிட்டாலும் once all the test cases have been completed, the tester can be sure that all statements in the program have been executed at least once. ஸோ எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே டெஸ்டிங்கில் அட்லீஸ்ட் ஒன்ஸாவது எக்ஸிக்யூட் ஆகியிருக்கணும். அப்போ தான் வந்து அது டெஸ்டிங்கை கடந்து வந்ததாக அர்த்தம். நான் டெஸ்ட் பண்ணுறப்ப எனக்கு இந்த பார்ட்டை நான் டெஸ்ட்டே பண்ணலன்னு சொன்னீங்கன்னா டெஸ்டிங் இஸ் நாட் கம்ப்ளீட். கிராஃப் மேட்ரிசஸ்னு ஒரு டெக்னிக் இருக்குது. இது எப்படின்னா, இந்த ஃப்ளோ கிராஃபே வந்து அவங்க இந்த மாதிரி மாற்றி வச்சுருப்பாங்க, ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி மாற்றி வச்சுருப்பாங்க. இதில் பாருங்களேன், 1லேருந்து 3க்கு வந்து ஏன்னு ஒரு வெயிட், லிங்க் வெயிட்டுன்னு கொடுத்துருப்பாங்க, அதோட நேம் வந்து லிங்க் வெயிட். ஸோ இங்கே 1லேருந்து 3 போகிறப்ப ஏன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றி இதை கம்ப்யூட் பண்ணியிருப்பாங்க. இது யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அடுத்து ஒரு டெஸ்ட் பண்ணுறோம்ல அதுக்காக யூஸ் பண்ணப்படுறதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு லிங்க் எக்ஸிக்யூட் ஆகுன்றதுக்கான ப்ராபபிலிட்டி, இல்லைனா எவ்வளோ நேரம் அந்த லிங்க் வந்து ட்ரவர்ஸ் ஆகிருக்கு, அதாவது ப்ராசஸிங் டைம் டியூரிங் ட்ரவர்சல் ஆஃப் அ லிங்க், மெமரி ரெக்வயர்ட் ஃபார் த ட்ரவர்சல், ரிசோர்ஸஸ் ரெக்வயர்ட் ஃபார் த ட்ரவர்சல், இதெல்லாம். ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட்ஸாக இமேஜின் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளோவை கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஒரு பார்ட்டாக கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு கனெக்ட். ஸோ தீஸ் கம் அண்டர் பேசிஸ் பாத் டெஸ்டிங். அடுத்து கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் டெஸ்டிங். இதுவும் அதே தான், கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்லேயே பேசிஸ் பாத் ஒரு டெக்னிக்குன்னு சொல்கிறாங்க. கண்டிஷன் டெஸ்டிங் எப்படி பண்ணுவோன்னா, லாஜிக்கலாக அந்த கண்டிஷன் கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுவோம். டேட்டா ஃப்ளோன்றது இந்த மாதிரி தான் அது ஃப்ளோ ஆகுதா, இந்த மாதிரி தான் அந்த பாத் போகுதான்றது தெரிஞ்சுப்போம். லூப் டெஸ்டிங் வந்து அகெயின் வேலிடிட்டி ஆஃப் லூப் கன்ஸ்ட்ரக்ட், கரெக்டாக லூப் ஆகுதா, இல்லைனா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு முன்னாடியே வெளில வந்துடுதா, இல்லை கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி இன்னும் உள்ளே போகலையா, இல்லை ஃபெயில் ஆகி இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்கா, லூப் அதாவது இன்ஃபினைட் லூப்பில் சுற்றிக்கிட்டு இருக்கா, எல்லாத்தையும் வந்து நம்ம இதை தான் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதில் சிம்பிள் லூப்னா என்ன, நெஸ்டட் லூப்னா என்ன, கன்கார்டினேட் லூப்னா எப்படி இருக்கும், அன்ஸ்ட்ரக்சர்ட் லூப்னா எப்படி இருக்கும் டயக்ராமில் காமிச்சிருக்காங்க. ஸோ எல்லா விதமான லூப்புக்கும் டெஸ்டிங் இது பண்ணுறது தான் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் டெஸ்டிங். அடுத்து பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். இது எப்படின்னா, கோடில் கை வைக்காமல் சிஸ்டம் செய்ய வேண்டியதை செய்யுதா அப்படின்னு செக் பண்ணுறது. அதில் வந்து ஃபங்க்ஷன் வந்து ஏதாவது இன்கரெக்டாக வேலை பார்க்குதா, இல்லை ஏதாவது மிஸ் ஆகுதான்னு தெரிஞ்சிக்கலாம், இன்டர்ஃபேஸ் லெவலில் ஏதாவது தப்பு இருக்கான்னு தெரிஞ்சிக்கலாம், பர்ஃபார்மன்ஸில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரிஞ்சிக்கலாம், அந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த பர்டிகுலர் பார்ட் வந்து டெர்மினேட் ஆகுதா இல்லையா. இப்போ லாக் அவுட் பண்ணவுடனே பார்த்தீங்கன்னா என் செஷன் முடிஞ்சு நான் வெளில வரணும், அப்படி நான் வெளில வரல, இன்னும் என்னுடைய செஷன் உள்ளே இருக்குன்னா அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டெர்மினேஷன் எரர்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பிளாக் பாக்ஸில் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து 4 டைப் வருது. ஃபஸ்ட்டு கிராஃப் பேஸ்ட் டெஸ்டிங். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நியூ ஃபைல் மெனு செலக்ட் பண்ணுறீங்க, மெனு ஜென்ரேட் ஆகுது, ஒரு டாக்குமெண்ட் விண்டோ வருது, எடிட்டிங் அலோவ் பண்ணுச்சுன்னா டாக்குமெண்ட் டெக்ஸ்ட்டுக்கு போகுது, ஒரு சாதா வேர்ட் ப்ராசஸிங் வச்சு சொல்கிறாங்க. ஸோ கிராஃப் பேஸ்டுன்றது எப்படின்னா, கிராஃப் போட்டு என்னென்ன அடுத்தடுத்த ப்ராசஸ் ஃப்ளோ அப்படி இருக்குன்றத வந்துட்டு கிராஃப் மூலியமாக வச்சு டெஸ்ட் பண்ணுறது.
ஸோ இப்போ கரெக்டாக வந்து இங்கேருந்து அங்கே போகுதா, அங்கேருந்து இங்கே போகுதா அப்படின்ற கிராஃப் பேஸ்ட் டெஸ்டிங் கொடுத்துட்றப்ப இது கரெக்டாக தான் ஃப்ளோ ஆகுது. இது வந்து நான் ஃபைல் போய் மெனு போய் நியூன்னு போனால் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் க்ரியேட் ஆகுது, அதே போல் டாக்குமெண்ட் பேரை கிளிக் பண்ணால் போய் எடிட் ஆகுது அப்படின்றத கரெக்டாக எடுத்து செய்தான்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதில் என்னென்ன லிங்க்ஸ் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷனிங். இது எப்படின்னா ஒரு செட் ஆஃப் வேலிட் ஸ்டேட் எடுத்துக்கும், ஒரு செட் ஆஃப் இன்வேலிட் ஸ்டேட் எடுத்துக்கும். அதாவது கரெக்ட் இன்புட்டுக்கு வந்துட்டு கரெக்டானதெல்லாம் ஒரு சைடு இருக்கும், இன்னொன்றுல வந்து மிஸ்டேக் ஆனதெல்லாம் ஒரு சைடில் இருக்கும். இதை கரெக்டாக எப்படி சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் அன் இன்புட் ஸ்பெசிஃபைஸ் அ ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு வேலிட் ரேஞ்சும் 2 இன்வேலிட் கிளாஸஸையும் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஒரு ஸ்பெசிஃபிக் வேல்யூ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேலிட் வேல்யூவும் 2 இன்வேலிட் வேல்யூவும் செய்வோம். ஒரு இன்புட் கண்டிஷன் வந்து மெம்பர் ஆஃப் அ செட்னா ஒரு வேலிட் மெம்பரையும் 2 இன்வேலிட் மெம்பரையும் நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே பூலியன் இன்புட் கண்டிஷனாக இருந்தால் ஒரு வேலிட் இன்னொரு இன்வேலிட் கிளாஸ் நம்ம டிஃபைன் பண்ணி வச்சுருப்போம். அதாவது இது ரெண்டாக பிரிச்சுருவோம். கரெக்டுன்னு வர்றது எல்லாத்தையும் ஒரு செட்லேயும், தப்புன்னு வர்றதை ஃபுல்லாக இன்னொரு செட்லேயும் போட்டுருவோம். டிவைட்ஸ் த இன்புட் இன்டு கிளாஸ் ஆஃப் டேட்டா ஃப்ரம் விச் டெஸ்ட் கேசஸ் கேன் பி derived. This uncovers a class of errors, incorrect processing of all character is based on evaluation னு சொல்லியிருக்கு. ஸோ it represents a set of valid or invalid state. ஒன்று இது வேலிடாக இருக்கணும் இல்லை இன்வேலிடாக இருக்கணுன்றதான் சொல்கிறாங்க. ஸோ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கிற இடத்துல இதை ஈஸியாக இதெல்லாம் வேலிட் கேஸ் இதெல்லாம் இன்வேலிட் கேஸுன்னு நம்மளால ஜென்ரலைஸ்டாக பிரிக்கக்கூடிய விஷயம் தான் வந்து ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷனிங். அடுத்து பவுண்டரி வேல்யூ அனாலிசிஸ். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா A is equal to 5, B is equal to 10ன்னு வச்சுக்கோங்க. 4.9, 5, 5.1 டெஸ்ட் பண்ணணும். 9.9, 10, 10.1க்கு டெஸ்ட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் above, just below. அதே போல் when they specify a number of values, மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூக்கு டெஸ்ட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் விட அதிகமாக ஒன்றும் மினிமம் விட கம்மியாக ஒன்றும் நம்ம எடுக்கணும். மினிமம் வந்து 1ன்னு வச்சுக்கோங்களேன், அதே போல் மேக்ஸிமம் வந்துட்டு 10ன்னு வச்சுக்கோங்க. 0 and 2க்கும் டெஸ்ட் பண்ணணும், 9 and 11க்கும் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணணும். அப்ளை கைட்லைன்ஸ் 1 to 2 அவுட்புட் கண்டிஷன். இதுவரை நம்ம பார்த்தது ஃபுல்லாக இன்புட் கண்டிஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் வந்து அவுட்புட்டில் செய்ய சொல்கிறாங்க. இப்போ அவுட்புட்டில் வந்துட்டு எனக்கு 20லேருந்து 30க்குள்ளே தான் ஒன்று வரணும்னா நம்ம என்ன மாதிரி டெஸ்ட் கேசஸ் எழுதணும்னா ஆன்சர் வந்து 19க்கோ 21க்கோ வர மாதிரியோ இல்லை 29க்கோ 39க்கோ வர மாதிரி நம்ம மாற்றி இது பண்ணணும். அப்போ இந்த ஆன்சர் இதுக்குள்ளே வர மாதிரி இருந்தால் அது என்ன மாதிரியான இன்புட்ஸ் வருதுன்னு பார்த்துக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து பவுண்டரி வேல்யூவில் வரும். இஃப் இன்டர்னல் ப்ரோக்ராம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் have prescribed boundary, be certain to design a test case to exercise the data structure. இப்போ ஒரு டேபிளில் 100 என்ட்ரி தான் போடணும்னா 101ன்னு போட்டு பாருங்கள், 99ன்னு போடுங்க, 100ன்னு போட்டால் என்ன ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ அரே மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. என்னால் வந்துட்டு மொத்தம் 5 வேல்யூ தான் வாங்க முடியும், நான் 6ஆவதாக இன்புட் வாங்க அதை அலோவ் பண்ணக்கூடாது. ஓகேவா, அந்த இன்டர்ஃபேஸில் வந்து அதை அலோவ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த அரே வாங்குதா இல்லையான்றது பார்க்குறது வந்து ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங். அந்த இன்டர்ஃபேஸ் வராமல் இருக்கிறது பார்க்குறது வந்து பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். இதிலே வந்து ஆர்த்தோகோனல் அரே டெஸ்டிங்னு ஒன்று இருக்குது. ஒரு ஃபேக்ஸ் மிஷின் மாதிரி எடுத்துக்கோங்க. மொத்தம் வந்து 4 பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு பேராமீட்டருக்கும் ஒரு 3 வேல்யூ இருக்குது. இப்போவே அனுப்புங்கன்னா 1 hour லேட்டர் அனுப்புங்கன்னா 2, நைட்டுக்கு அப்புறம் அனுப்புங்கன்றது 3ன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ 4 பேராமீட்டர்ஸுக்கும் 3 வேல்யூஸ் இருக்குது. இப்போ 1 இன்புட் அட் அ டைம்ன்றது எப்படின்னா ஃபஸ்ட்டு P1, P2, P3, P4ல் வந்து எல்லாத்துக்குமே வந்து இப்போவே அனுப்புங்கன்னு அனுப்புகிறோம். அடுத்து ஃபஸ்ட்டு பேராமீட்டர் மட்டும் 1 hour லேட்டராக அனுப்புங்க, மற்றதெல்லாம் இப்போவே அனுப்புங்கன்னு அர்த்தம். அப்புறம் 1 மட்டும் மிட் நைட்க்கு அப்புறம் அனுப்புங்க, மற்றதெல்லாம் இப்போவே அனுப்புங்க. இந்த மாதிரி ஒரு வேல்யூ போட்டு டெஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். மொத்தம் நம்மளுக்கு இதுலேருந்து எத்தனை டெஸ்ட்டு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 3/4 81 இது டெஸ்ட்டு நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஆனால் இதை நீங்கள் வந்து எப்படி டெஸ்ட் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு 1 வந்து நான் 1ல் அனுப்புகிறப்ப இப்போவே அனுப்புறதுக்கோ மற்ற 3 டிஃப்ரெண்ட் டைமில் அனுப்புறதுக்கும் ஒரு பெர்மிட்டேஷன் சொல்லுவோம், இத்தனை காம்பினேஷன் இத்தனை வழி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வழியில் டெஸ்ட் பண்ணிட்டோன்னா this will enable you to provide good test coverage with far fewer test cases than an exhaustive strategy. ஸோ நிறையா செய்ய வேண்டிய இடத்துல இந்த மாதிரி எல்லா காம்பினேஷன்ஸ்க்கும் எல்லா கேஸஸ்க்கும் நம்ம செஞ்சிட்டோன்னா அதை தான் வந்து ஆர்த்தோகோனல்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் அது முடிஞ்சதுக்கப்புறம் இது என்னவா இருக்குதுன்னா 1 இன்புட் அட் அ டைம் அனுப்புகிறப்ப இப்படி இருக்குது.
இதே வந்து L9 ஆர்த்தோகோனல் அரேன்றது வந்துட்டு இந்த 4த்தையும் ஒன்றா சேர்த்து அனுப்புறதுக்கான எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கோம். இந்த ஆர்த்தோகோனல் அரே வந்து ஃபைனலாக எப்படி ஒரு டேபிள் ஜென்ரேட் பண்ணணும்னா இப்படி தான் பேராமீட்டர்ஸ் ஜென்ரேட் பண்ணும். இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 1, செகண்ட் டெஸ்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 மட்டும்தான் 1, மற்றதெல்லாம் 2ன்னு மாற்றிருக்கோம். இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் டெஸ்ட் கேஸஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது ஒரு வேல்யூ வச்சுன்றது தான் இந்த L9 ஆர்த்தோகோனல் வேல்யூன்றது. சரி, இதனால் நமக்கு என்ன அசஸ்மெண்ட் கிடைக்குது இந்த டெஸ்ட் ரிசல்ட்லன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் மோட் ஃபால்ஸ் என்னென்னு நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியும். அதாவது ஒரு பேராமீட்டரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்றப்ப. அடுத்து டபுள் மோட் ஃபால்ட்டுன்றது வந்து there is a consistent problem when specific levels of 2 parameters occur together. So with any level of any single parameter நடந்தா அது single mode fault. When specific level of 2 parameters நடந்தா அது double mode fault. இந்த எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் மோட் டபுள் மோட் மட்டும்தான் இருக்குது. பட் மல்டி மோட் ஃபால்ஸும் டிடெக்ட் பண்ணலாம் இதுலன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் இது உங்கள் சிலபஸில் இல்லை, பட் மாடல் பேஸ்ட் டெஸ்டிங்னு ஒன்று இருக்குது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு தே வில் பி யூசிங் UML ஸ்டேட் டயக்ராம்ஸ். 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னென்னா அந்த மாடல் ஒன்று பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. பண்ணதுக்கப்புறம் ட்ரவர்ஸ் த மாடல் அண்ட் ஸ்பெசிஃபை த இன்புட்ஸ். என்ன இன்புட் கொடுத்தா அதால் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போக முடியும், அந்த இன்புட் கொடுங்க. அதுக்கப்புறம் நோட் த எக்ஸ்பெக்டட் அவுட்புட்ஸ் and as the software makes the transition from state to state. அதுக்கப்புறம் execute the test cases, compare actual and expected results அப்படின்றாங்க. ஸோ இதை வந்து ஸ்டேட் டயக்ராம்ஸ் வச்சு பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட்டை தான் வந்து மாடல் பேஸ்ட் டெஸ்டிங். பட் இது நம்ம கோட்குள்ளே ஒர்க் பண்ணல, நம்ம ஃபங்க்ஷனாலிட்டியில் ஒர்க் பண்ணுறதுனால this comes under black box testing. This will help discover error in software behavior and as a consequence it is useful ஃபார் டெஸ்டிங் ஈவென்ட் ட்ரிவன் அப்ளிகேஷன். அப்போ மவுஸ் கிளிக் பண்ணால் அது அதுதான் பண்ணுதா, அதே போல் நான் கீபோர்டில் ஏதாவது கீ ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுதா. IVRS சிஸ்டம் தமிழுக்கு 1 எழுத்தவும் இங்கிலீஷுக்கு 2 எழுத்தவும் வருதுல்ல, அப்போ நீங்கள் இந்த 1 ப்ரெஸ் பண்ணால் அது தமிழுக்கு தான் போதா, 2 ப்ரெஸ் பண்ணால் இங்கிலீஷுக்கு தான் போதா, இல்லை ஹிந்திக்கு போதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுற பார்ட்ஸ் வந்து நம்ம இந்த மாடல் பேஸ்ட் டெஸ்டிங்கில் இமேஜின் பண்ணிக்கலாம். அடுத்து ஆல்ஃபா அண்ட் பீட்டா டெஸ்டிங். ஆல்ஃபான்றது எப்படின்னா டெவலப்பர்ஸ் சைட்டில் ஒரு எண்ட் யூசர்ஸை வச்சு டெஸ்ட் பண்ணுறது. இது வந்து ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் நடக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா என்னுடைய ஒர்க் எங்கே நடக்குதோ அங்கே யூசர்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறது. பீட்டா டெஸ்ட்ன்றது வந்து எண்ட் யூசர் பக்கம் அவங்களோட, இப்போ நீங்கள் ஒரு பீட்டா சைட் வெப்சைட் விடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க டைரெக்டாக டெஸ்ட் பண்ணி பார்க்குறது. அது வந்து டெவலப்பர் கூட இருக்க மாட்டாங்க, அது வந்து ஒரு கண்ட்ரோல் மேனர்லேயும் நடக்காது. ஏன்னா கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் அப்ளிகேஷன் நம்ம பீட்டா டெஸ்ட்டில் விடுறோம்னு வச்சுக்கோங்களேன், என்னென்ன நடக்குதுன்றதை எல்லாத்தையும் அவங்க ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வேரியேஷன் ஆஃப் பீட்டா டெஸ்டிங்கை வந்து நம்ம கஸ்டமர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்னு சொல்லுவோம். இது எப்படின்னா கஸ்டமர் கிட்ட ஒரு சாஃப்ட்வேர் நம்ம டெலிவர் பண்ணதுக்கப்புறம் அவங்க டெஸ்ட் பண்ணி எந்த அளவுக்கு அது ஒர்க் பண்ணுது, அவங்க அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் எரர் கண்டுபிடிக்க முடியுன்றதை அவங்க பண்ணுறது. இதுவும் வந்து பீட்டா டெஸ்டிங்கில் தான் வருது. இது எல்லாமே வந்து ஆல்ஃபா பீட்டா ரெண்டுமே எண்ட் யூசர் டெஸ்ட் பண்ணுறது தான். ஆனால் ஒரு லைவ் சைட் மாதிரி எண்ட் யூசரே கம்ப்ளீட்டாக டெவலப்பரோட ப்ரெசன்ஸ் இல்லாமல் பண்ணுறத பீட்டானும், டெவலப்பரோட ப்ரெசன்ஸில் டெவலப்பர் கொடுக்குற அந்த கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் பண்ணுறத ஆல்ஃபா டெஸ்டிங்னு சொல்லுவோம். அடுத்து இதில் சிஸ்டம் டெஸ்டிங்னு ஒரு பார்ட் இருக்குது. இந்த சிஸ்டம் டெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கைண்ட்ஸ் ஆஃப் டெஸ்டிங் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரெக்கவரிஸ் டெஸ்டிங்ன்றது எப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் நடந்து, ஒரு தப்பாக நடந்து ஒரு ஃபெயில் ஆகினதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் அது ரெக்கவரி எடுக்குதா, அதால் ரெக்கவரி எடுக்க முடியுதான்றதை டெஸ்ட் பண்ணுறது. செக்யூரிட்டி டெஸ்டிங்ன்றது வந்துட்டு ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம் கரெக்டாக இருக்கா, எந்த அளவுக்கு வந்து தப்பாக ஒருத்தர் உள்ளே வந்தால் ஒரு தப்பான ஆள் உள்ளே வராங்க, ஆத்தென்டிகேஷன் எப்படி அதை ஸ்டாப் பண்ணுதுன்றது செக்யூரிட்டி டெஸ்டிங் எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங்ன்றது எப்படின்னா ஒரு அப்நார்மல் சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி அதுக்கு என்னுடைய சாஃப்ட்வேர் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு எடுத்துக்கிறது. இப்போ நான் வந்து ஒரு சர்வரை வந்து அன்லிமிட்டெட் பேண்ட்வித் அன்லிமிட்டெட் பீப்புள் யார் ஒன்றாலும் ஆக்சஸ் பண்ணலான்னு போடுறேன். திடீர்னு அட்டஸ்டிச்சு சம்டைம்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, ஒரு எக்ஸாம் அப்ளிகேஷன், நீங்கள் யூஜிசி நெட் எக்ஸாம் அப்ளிகேஷனே எடுத்துக்கோங்க. சம்டைம்ஸ் நிறைய பேர் சேர்ந்து அட்டஸ்ட் வச்சு லாகின் பண்ணிட்டாங்க, எங்களால் வந்து சர்வரால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியல, ஸ்லோவாக தான் இருக்கும்னு வரும்ல, அதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங்கில் பண்ணணும். டெஸ்ட் கேசஸ் தட் ரெக்வயர் மேக்ஸிமம் மெமரி, இல்லைனா ஒரு 10 இன்ட்ரப்ட்ஸ் ஒரே டைமில் ஜென்ரேட் ஆனால் எப்படி தாங்குது, ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்து டெஸ்ட் பண்ணுறது. இதில் வந்து சென்சிட்டிவ் டெஸ்டிங்னு ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான டேட்டா காம்பினேஷன் இருந்தால் ஒரு இம்ப்ராப்பர் ப்ராசஸிங் நடக்குது, அந்த எல்லா இப்போ 4 டேட்டா நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், 4 வேல்யூமே வந்து வேலிட் இன்புட் தான். ஆனால் இந்த 4த்தையும் நான் அட்டஸ்ட் வச்சு கொடுத்தா அந்த சிஸ்டம் தாங்குமா,
எந்த மாதிரியான காம்பினேஷனில் வந்து சிஸ்டம் வந்து இதுவாகுது. இப்போ நான் வாஷிங் மிஷின் சொன்னேன்ல, நான் வாஷ்னு ப்ரெஸ் பண்ணுறேன், ரின்ஸ்னு ப்ரெஸ் பண்ணுறேன், பிரச்சனை இல்லை. 2 பட்டனையும் ஒன்றா அழுத்தினா என்ன பண்ணும்? அது என்னமோ பண்ணும். பட் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங்னு எடுத்துக்கணும், சென்சிட்டிவிட்டி டெஸ்டிங்னு நம்ம எடுத்துக்கணும். பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்ன்றது வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, ஒரு ரன் டைம் பெர்ஃபார்மன்ஸ் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஸோ யூனிட் லெவலில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாடியூலையும் நம்ம அப்படி தான் டெஸ்ட் பண்ணி அனுப்பியிருப்போம் இன்டகிரேஷனுக்கு. ஸோ பெர்ஃபார்ம் டெஸ்ட்ஸ் ஆர் ஆஃபன் கப்புள்ட் வித் ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங். ஸோ ஸ்ட்ரெஸ் என்னன்னு கொடுத்தா தான் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி வருதுன்னு நமக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி டு மெஷர் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன், எவ்வளோ ப்ராசஸர் எடுக்குது, எவ்வளோ இன்ட்ரப்ட்ஸ் கொடுக்குது அப்படின்றது எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் நமக்கு உதவுது. இதுக்கப்புறம் வந்து ஒரு 5th பார்ட் என்னென்னா டிப்ளாய்மெண்ட் டெஸ்டிங்னு ஒன்று இருக்குது. இதில் ஸ்ட்ரெஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் சிலபஸில் கேட்டிருந்தாங்க. ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஐ மென்ஷனிங் த அதர் 3: ரெக்கவரி, செக்யூரிட்டி அண்ட் டெப்ளாய்மெண்ட். டிப்ளாய்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ நான் விண்டோஸ்லேயே டெவலப் பண்ணி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதை லினக்ஸ்லேயும் மேக்லேயும் நான் போட்டு பார்க்கணும், இல்லைனா இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். இன்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஆண்ட்ராய்ட்லேருந்து எல்லாத்துலேயுமே போட்டு பார்க்கணும். அப்போ தான் வந்து இட்ஸ் அ கம்ப்ளீட் ஒர்க்கிங் பார்ட்டுன்னு நம்ம சொல்லலாம்.